உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு தொடர்பான ஒரு வழக்கு வருது. அதில் என்னென்னா, தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று மனுதாரர்கள் தாக்கல் செய்கிறாங்க. அதற்கு ஒரு இடைமனுவாக இன்டரிம் பெட்டிஷனாக ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் என்கிற சிலர் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதுதான் பெரிய அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு வாதமாக நாம் பார்க்கிறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவில் குடமுழுக்குகளில் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் ஓத வேண்டும், தமிழில் மந்திரம் ஓதக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் நமக்கு ஒரு பேரதிர்ச்சியை தருகிறது. 6 கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. உலகெங்கிலும் 14 கோடி தமிழர்கள் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா தமிழில் குடமுழுக்கு நடத்தக்கூடாது என்று தமிழ் கோவில்களில் இந்த ஆதி சிவாச்சாரியார்கள் என்கிற பெயரில் ஒரு வாதம் வைக்கிறார்கள் என்றால், தமிழர்களை பற்றி இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்விதானே நமக்கு எழுது. இந்த ஆதி சிவாச்சாரியார்கள் உண்மையிலேயே அவர்கள் தமிழர்களாக இருந்தால் இப்படி ஒரு மனு தாக்கல் செய்வார்களா, வாதத்தை முன்வைப்பார்களா? எனவே இவர்கள் தமிழர்கள் அல்ல, இவர்கள் சமஸ்கிருதவாதிகளாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். சரி, இவர்களுக்கு இதில் என்ன உரிமை இருக்கிறது? இந்த ஆகமம் என்றால் என்ன என்பது குறித்து முதலில் தமிழர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதானே இந்த வாதத்திற்கான ஒரு பொருள் புரியும். இந்த வடவேத வைதிகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் வடவேத வைதிகர்கள் தான். தமிழ்நாட்டிற்கு வடக்கே என்று பார்த்தால் அந்த காலத்தில் நீங்கள் தென்னிந்தியாவிற்கு வடக்கேன்னு எடுத்துக்குவோமே. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 45,000 கோவில் கட்டுமானங்களைப் போலவே தற்பொழுது திருப்பதி, அதே சித்தூர், காளகத்தி போன்ற இடங்கள்லாம் இருக்குது. அதுவரையிலும் இந்த தமிழருடைய கட்டடக்கலை அப்படியே அச்சு பிசகாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுபோல இந்த ஆந்திர எல்லையை தாண்டி வடக்க போயிட்டோம்னா இமயமலை வரைக்கும் எங்கேயாவது இது போன்ற கோவில் கட்டுமானங்கள் இந்த வடவேத வைதிகர்களால் கட்டப்பட்டிருக்கிறதா? இந்த கோவில் கட்டுமானங்கள் என்கிற இந்த நுட்பமான கலையை, இந்த நுட்பமான ஒரு ஆர்கிடெக்சரை, இதை உருவாக்கியவர்கள் தானே இந்த கோவில் எப்படி கட்டப்பட வேண்டும், என்னென்ன அளவுகளில் கட்டப்பட வேண்டும், எங்கெல்லாம் என்ன விதமான வாசல்கள் வைக்கப்பட வேண்டும், எப்படி விமானம் என்கிற கோபுரம் வைக்கப்பட வேண்டும், அதற்கு என்ன விதமான வழிபாடு எப்படி நடத்த வேண்டும் என்கிற முறைகளையும் அவர்கள் முடிவு செய்திருப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கோவில் கட்டுமானம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த கட்டுமானம் என்கிறதுக்கு, ஆர்கிடெக்சர் என்பதற்கு அதற்கான இலக்கணங்களை வகுத்து இந்த உலகிற்கு தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயன் என்கிற தமிழர். இந்த மயனுடைய இந்த கட்டிட கட்டுமான கலை, அதை வாஸ்து சாத்திரம் என்று இப்பொழுது சொல்கிறோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு உயரிய கட்டடக்கலை. இதை முழுக்க உருவாக்கியது பார்த்திங்கன்னா மயன் என்கிற தமிழர். தமிழில்தான் அதை உருவாக்கினார். அவர்தான் இந்த கட்டுமான கலை என்றால் என்ன, ஒரு கோவிலுடைய சிவலிங்கம் என்ன அளவுகளில் இருக்க வேண்டும், அதனுடைய பீடம் என்ன அளவில் இருக்க வேண்டும், அதனுடைய அந்த சிவலிங்கம் என்ன அளவில் இருக்க வேண்டும், ஒரு கோவில் கட்டுமானம் என்றால் அது என்ன அளவுகளில் இருக்க வேண்டும், அதே போல் அந்த விமானம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற துல்லியமான கணக்குகளை எல்லாம் அந்த இலக்கண விதியாக வகுத்து கொடுத்திருக்கிறார். அவர்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆகம விதிகளையும் கொடுத்தார். இந்த வடவேத வைதிகர்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பில் எங்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள இந்த 45,000 கோவில்கள் போல இருக்கவே இருக்காது. இல்லை, நான் இந்தியா முழுவதுமே பல்வேறு இடங்களுக்கு சுற்றி இருக்கிறேன். கர்நாடகா போன்ற சில இடங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது போன்று வழிபாட்டுக்கான உருவாக்கப்பட்ட கோவில்களாக இல்லை. இன்னும் நீங்கள் சூரியனார் கோவில் போகிற சில கோவில்களாக இருக்குன்னு பார்த்தா அதையும் கட்டியவர்கள் யாருன்னு நம்ம வடநாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள், நீங்கள் ரிஷிகேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவில்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்களெல்லாம் அந்த சிவன் சிவலிங்கம் என்பதெல்லாம் முழுக்க சிவநெறி, தமிழர்களுடைய கலை, மயனுடைய கலை. இந்த கட்டுமான கலை என்கிற இந்த இலக்கணம், மயன் உருவாக்கிய இந்த கட்டிடக்கலை இலக்கணம், இந்த தொழில் நுட்பம், இது எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக பிற்காலத்தில் சமஸ்கிருதத்தில் மொழி மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ திருக்குறள் இருக்குது. திருக்குறள் கிட்டத்தட்ட பல மொழிகளில் மொழி மாற்றம் செய்திருக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டால் ஜப்பானிய மொழியில் திருக்குறள் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜப்பான்காரர் எங்களுடைய ஜப்பான் மொழியிலிருந்து தான் திருக்குறள்லேயே வந்துச்சு, திருவள்ளுவரே அதை பார்த்து தான் எழுதினாருன்னா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த சமஸ்கிருதவாதிகள் மொழி மாற்றம் செய்யப்பட்ட அந்த நூல்களை, ஆவணங்களை வைத்துக்கொண்டு சமஸ்கிருதத்திலிருந்து தான் இங்கே தமிழருடைய கட்டுமான கலை, ஆகமம் என்பதெல்லாம் உருவாகியது என்று உருட்டி கொண்டிருக்கிறார்கள்.
இது பல காலமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது தமிழ் அறிஞர்களும் இந்த தமிழருடைய கட்டுமானக்கலை, ஆகம விதிகள் ஆகியவற்றெல்லாம் அறிந்தவர்களெல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். 45,000 கோயில்கள் இங்கே இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பெரிய கோயில்களில் மட்டும்தான் பிராமணர்கள் இருக்கிறார்களே தவிர குலதெய்வ கோயில்கள் உள்ளிட்ட கோயில்கள் எல்லாம் அந்தந்த தமிழ் சமூக மக்கள் தான் பூசை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்குள் அவங்க எப்போ வந்து இந்த வடவேத வைதிகர்கள் கோவிலுக்குள்ளே வந்தாங்க? இருக்கின்ற ஆவணப்படி வந்து பார்த்திங்கன்னா பழனி தண்டாயுதபாணி முருகப்பெருமான் கோவிலில் அங்கே வழிபாடு நடத்த வந்த தெலுங்கு மன்னருடைய அமைச்சராக இருந்த விஸ்வநாத மன்னருடைய அமைச்சராக இருந்த ராமப்பையர் என்கிற ஒருவர், அவர் ஒரு தெலுங்கரவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஒரு தமிழ் பண்டாரத்திடம் நான் வந்து திருநீர் வாங்குவதா என்று சொல்லிவிட்டு அவரோட வாங்க மறுத்துவிட்டு கொடுமுடியிலிருந்து வடவேத வைதிகர்களை கொண்டு அந்த கோயிலுக்குள்ளே நுழைத்ததாக ஒரு தகவல். இது செப்புப்பட்டயத்தில் இருப்பதாகவும் தகவல். ஆக எப்பொழுதோ இங்கே வந்து குடியேறி அவர்கள் அப்படியே வடவேத வைதிகர்கள் இந்த தமிழினுடைய ஒவ்வொரு இந்த கோவில் பணிகள், அதே போல் பூசைகள், இவற்றையெல்லாம் கை கொண்டு அப்படியே வந்து முதலாக கருவறைக்குள்ளே வர்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வராங்க. அதுக்கு முதல்ல வெளியில் வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? யாகம் செய்வது இது போன்றதெல்லாம் அவங்க தனியாக செஞ்சுருக்காங்களே தவிர கோவில் கருவறைக்குள் நுழைந்ததற்கான ஆவணம் நமக்கு இருப்பது முதலாக தண்டாயுதபாணி முருகப்பெருமான் கோவிலில் தான். அப்போ தமிழ் பண்டாரங்களை எப்படி இவர்கள் வெளியேற்றினார்களோ கருவறைக்குள் இருந்து, அதுபோல தமிழையும் வெளியேற்றிவிட்டு சமஸ்கிருதத்தை உள்ளே நுழைத்து விட்டார்கள். இது முழுக்க இந்த தெலுங்கு மன்னர்கள் காலத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற தமிழருக்கு எதிரான தமிழர் விரோத நடவடிக்கை இது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இந்த பெரிய கோயில்களை எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வடவேத வைதிகர்கள் தற்பொழுது மொழிமாற்றம் செய்யப்பட்ட சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழருடைய ஆகமமே வந்தது, அதன் அடிப்படையில் தமிழில் குடமுழுக்கே நடத்தக்கூடாது, தமிழில் வழிபாடே நடத்தக்கூடாது என்கிற அளவுக்கு இப்போ வந்து மிக உச்சத்தில் போய் நிற்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை! தமிழர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டில் 6 கோடி, உலகெங்கிலும் 14 கோடி தமிழர்கள் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இப்படி வந்து ஒரு அபத்தமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இந்த கோவில்களுக்குள் நுழைந்தவுடன் ஏற்கனவே தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த யாகம் செய்கிற என்கிற அந்த பணியையும், அதே போல் அந்த கோயில் பூசாரிய தனத்தையும், அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோதிடம் சொல்வது ஆகிய இவற்றையெல்லாம் கொண்டு அரசர்களையும் மக்களையும் தங்கள் வயப்படுத்தி கொண்ட இவர்கள் பிற்காலத்தில் முழுக்க சமஸ்கிருதத்தான் திணிக்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகன் என்று நாம் அழைக்கிற தமிழ் கடவுளுக்கு சமஸ்கிருதத்தில் வந்து அர்ச்சனை செய்கிறார்கள். இப்போது இந்த திராவிட கட்சிகள் வந்து பிராமணிய பார்ப்பனியத்தை நாங்கள் தான் எதிர்த்தோம் என்று கதை அளந்து கொண்டிருந்த இந்த திராவிட முகமூடிகள் ஏன் இதை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை? கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு தமிழர்களை வந்து விரட்டிவிட்டு தெலுங்கு பிராமணர்களுக்கு அப்படியே அடிபணிந்து கைகட்டி வாய்ப்புத்து நின்றார். இதுதான் இவர்களுடைய சூழ்ச்சி. வெளியே பிராமண எதிர்ப்பு, உள்ளே பிராமணர்களோடு உறவு. நாம் பிராமணர்களை எந்த இடத்திலும் தமிழர்கள் வெறுக்கவில்லை, வெறுக்கக்கூடாது என்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சிறு சமூகமாக அவர்களை வந்து இருக்கக்கூடிய அவர்களை நீங்கள் ஒரு சாதிய அடிப்படையில் அவர்களை அவதூறாக பேசுவது, பன்றிக்கு வந்து பூணூல் போடுவது போன்ற மிக கொடூரமான செயல்களை செய்யக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் தமிழர்களுடைய இந்த அறிவியலை, தொழில்நுட்பத்தை, இலக்கியத்தை, கலைகளை, இந்த கட்டிடக்கலைகளை எல்லாம் சமஸ்கிருதத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது என்கிற ஒரே காரணத்திற்காக அது தங்களுடையது என்று கிளைம் செய்யாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த தமிழர்களுடைய இந்த ஆகம விதி என்பதோ, தமிழர்களுடைய கோவில் கட்டுமானம் என்பதோ வடவேத வைதிகளிடம் இல்லவே இல்லை. மேலும் இந்த வடவேத வைதிகம் என்பது என்ன சொல்லுதுன்னா, யாகம் நடத்துறது ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க. இன்னொன்று, அவர்கள் உருவ வழிபாட்டிலேயே முதலில் நம்பிக்கை இல்லாதவர்கள். இந்த வடவேத வைதிக பிராமணர்களுடைய கொள்கை என்ன தெரியுங்களா? இந்த உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது, அந்த கடவுள் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர், மந்திரம் பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்கிறது தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த பிரம்மத்தை உணர்வது என்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிலும் மிக நுட்பமாக நம்ம பார்த்தா அதுவும் தமிழிலிருந்து சென்றது தான். அதை நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம். இப்போது வந்து இந்த தலைப்பிலேயே நம்ம வந்து ஒட்டி போவோம். அப்போது இவர்களுக்கு வந்து தான் கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆகம விதிகள் எல்லாம் இவர்களுக்கு கிடையாது, இவர்களுக்கு என்று ஒரு கோவில் கட்டுமான கலையும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இதை சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் அர்ச்சனை செய்ய வேண்டும், குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம், ஒரு புரட்டு. தமிழர்களுக்கு வரலாறு தெரியாது, தமிழர்களெல்லாம் வரலாறை மறந்துவிட்டார்கள் என்பதாக இவர்கள் எண்ணிக்கொண்டு
எல்லை மீறி போனதற்கான ஒரு செயலாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இந்த பூசை முறை, ஆகமம், விதிமுறைகள் எல்லாவற்றையும் சமஸ்கிருத மையப்படுத்தி கொண்டு தங்களுக்கு விருப்பம் போல ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். பக்தர்களுக்கு இவர்கள்தான் புதிதாக வருமானத்திற்கு ஏற்றபடி புதிதான நம்ம மெனு உருவாக்குவதைப் போல உருவாக்கி கொண்டு இவர்கள் தமிழர்களை ஏய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. திருமூலர் சொல்கிறாரு, இந்த வழிபாட்டுக்கான முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரு தானேன்றார். அப்போ யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பச்சிலையோ சின்ன பூவையோ வச்சு நீ பூஜை பண்ணால் போதும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ராஜ அலங்காரத்திற்கு இத்தனை லட்சம் ரூபாய், இத்தனை 1000 ரூபாய், அதிகாலை 3 மணிக்கு பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு பணம், 12 மணிக்கு பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு பணம் என்று முழுக்க வணிகமயமாக்கியது இந்த வடவேத பிராமணர்கள் தான். இவர்கள் தான் 6 கால பூசை என்பது தமிழருடைய 6 காலம் என்பது தமிழருடைய காலக்கணக்கு. ஒவ்வொரு காலம் தொடங்கும் போதெல்லாம் பூசை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விதிமுறைகள் இதெல்லாம் நீங்கள் மயன்லேருந்து தான் வருது. எனவே இந்த வடவேத ஆரிய பிராமணர்கள் என்று கொள்ளக்கூடிய இந்த சமஸ்கிருதவாதிகளுக்கு இதெல்லாம் கிடையாது. இவற்றையெல்லாம் மிக தவறாக தங்கள் வசதிக்கு ஏற்ப, வருமானத்திற்கு ஏற்ப இவர்கள் மாற்றி கொண்டு விட்டார்கள். மணிவாசகர் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் என்ன சொல்கிறாங்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகமம்னால் இறைவனால் அருளப்பட்ட கோவில் அமைப்பு, கட்டுமானம், இது எல்லாம் இந்த விதிமுறைகளெல்லாம் அடங்கிய ஆகமமாகவே நின்று அனுசரணையாக அன்பர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான்னு சொல்கிறார். ஆக இந்த ஆகமம் என்பதே யார்னா தமிழ் கடவுள் என்று தென்னாடுடைய சிவனே போற்றி என்று அழைக்கக்கூடிய சிவபெருமான் என்றுதான் மாணிக்க வாசக பெருமான் வர்ணிக்கிறார். ஆக இது முழுக்க இந்த ஆகமம் என்பது தமிழுக்கு சொந்தமானது, தமிழர்கள் உருவாக்கியது. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா என்கிற போது அவன் தென்னாடு உடையவன் சிவன் என்று பொருள். எந்நாட்டவர்க்கும் இறைவன் தான், வணங்கிட்டு போங்க, நீங்கள் ஆகம விதிகளை எல்லோருமே பின்பற்றுங்கள். ஆனால் அதை சமஸ்கிருதம் தான் அதை உருவாக்கியது, சமஸ்கிருதவாதிகள் தான் உருவாக்கினார்கள். சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழுக்கே ஆகமம் போனது என்று தலைகளாக டிசெண்டிங் ஆர்டரில் வரலாற்றை திரிக்காதீர்கள் அப்படின்னு மிக முக்கியமாக நம்ம சொல்கிறோம். இதனால தான் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளற் பெருமானார் வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேதாகமத்தின் விளைவு அறியீர், சூதாகச் சொன்னதலால் உண்மை வெளித்தோன்ற உரைத்தலில்லை, என்ன பயனோ இவை அப்படின்னு சொல்கிறார். வேதம் ஆகமம் என்று வாதிடுபவர்கள் அவற்றின் உண்மையான பயனை, பொருளை அறியவில்லை, வெறும் சொல்வாதமாக இருந்தால் அதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தடுத்த பாடல்களில் வள்ளற்பெருமானார் என்ன சொல்கிறாங்க பாருங்க. சதுமறை ஆகம சாத்திரமெல்லாம் சந்தை படிப்பு நம் சொந்த படிப்போ அப்படின்னு கேட்குறாரு. இந்த வேத ஆகம விதிகள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் ஆக்கப்பட்டு அது சந்தை படிப்பாக மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமாக அடுத்து சொல்கிறார் பாருங்க. வேதநெறி ஆகமத்தின் நெறி பௌராணங்கள், விளம்பு நெறி இதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூதனத்தையும் உளவனைத்தையும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணர உரைத்தனையே அப்படின்னு சொல்கிறார். இந்த வேதம் என்கிற இந்த மிக முக்கியமான ஆகமம் என்கிற இதுக்கான உண்மையான காரணத்தை என்னை உணர வச்சுட்டீங்க இறைவா. இது போன்ற சந்தை படிப்புகள், இந்த வடவேத வைதிகர்களால் திணிக்கப்பட்ட இந்த சந்தை படிப்புகள், இந்த புரட்டு இதிகாசங்கள், புராணங்கள் ஆகியவற்றையெல்லாம் நாம் நம்பாத வகையில் என்னை உண்மையை உணர வைத்தாய் இறைவா என்று வள்ளற்பெருமானார் பல இடங்களில் பாடுறாங்க. எனவே இது முழுக்க பிற்காலத்தில் இந்த வடவேத வைதிகர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சந்தை படிப்பு அப்படின்னா என்ன, ஒரு வணிகமயமாக்கப்பட்ட ஒரு சமஸ்கிருத வேத ஆகமங்கள் என்று இவர் மிக துல்லியமாக குறிப்பிடுகிறார் வள்ளற்பெருமானார். எனவே மயன் தமிழில் இயற்றிய இந்த கோயில் கட்டுமான கலை, அதற்கான விதிமுறைகள், அந்த வழிபாட்டிற்கான விதிமுறைகள் ஆகியவற்றையெல்லாம் பிற்காலத்தில் பிற மொழியில் மொழிபெயர்த்து விட்ட காரணத்தினால் அந்த மொழியிலிருந்து இது தமிழுக்கு வந்தது என்று சொல்கின்ற இந்த அபத்தத்தை போலவே தமிழர் கோவில்களில், தமிழ்நாட்டு கோவில்களில் தமிழில் வழிபாடு செய்யக்கூடாது, குடமுழுக்கு செய்யக்கூடாது என்று சொல்வது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தமிழர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி. இந்த கட்டடக்கலை, கட்டட விதிமுறைகள், இலக்கணங்கள், ஆகமங்கள் இவையெல்லாம் தமிழருடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இதை யாரும் நீங்கள் தங்களுடையது என்று சொன்னால் அது குற்றமா இல்லையா? எனவே ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இதில் விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இது தமிழருடைய கோவில்கள், தமிழ்தான் முதன்மைப்படுத்த வேண்டும், தமிழில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும், தமிழில்தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்கிற விதிமுறைகளை உறுதியான சட்டமாக இயற்ற வேண்டும் என்பதுதான்
தமிழியல் நடுவம் சார்பிலும் அதேபோல தமிழ் ஊடகம் சார்பிலும் இந்த நேரத்தில் நாம் முன்வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.